கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு பட்ஜெட்டை ஒளிபரப்பு செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த LED திரையில் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஆங்கிலத்தில் ஒளிபரப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2025-26 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதை பொதுமக்கள் பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டன. கோவையில் மக்கள் அதிகமாக கூடும் காந்திபுரம் பேருந்து நிலையம், ரேஸ்கோஸ் ஆகிய பகுதிகளில் LED திரைகள் பொருத்தப்பட்டன. இந்நிலையில் கோவை காந்திபுரத்தில் அமைக்கப்பட்ட LED திரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஆங்கிலத்தில் ஒளிபரப்பப்பட்டது. சுமார் 5 நிமிடத்திற்கு மேலாக சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பப்பட்டதால் அதை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வீடியோ எடுத்து தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்தனர். இதையடுத்து சீமானின் செய்தியாளர் சந்திப்பு நிறுத்தப்பட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட் உரை நேரலை செய்யப்பட்டது. இதுகுறித்து கோவை மாநகராட்சியின் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் கூறுகையில், LED திரை அமைக்கப்பட்ட பிறகு அது சரியாக இயங்குகிறதா என்பதை சரிபார்ப்பதற்கு வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டன. அதில் சீமானின் வீடியோ தவறுதலாக ஒளிபரப்பப்பட்டது. சில நிமிடங்களில் அது மாற்றப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார். தமிழக பட்ஜெட்டை ஒளிபரப்பு செய்ய அமைக்கப்பட்ட திரையில் சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.